திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. சூப்பராக நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் எதுக்காக ஜாயின் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம்ம போகக்கூடிய வீடியோஸ் வந்து ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே லிங்க் வந்து ஷேர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜை பற்றின ரிவ்யூ, நிறைய காலேஜை பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி 12th ரிசல்ட் வந்துருச்சு. எல்லா பேருமே நல்லபடியாக நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ, இன்ஜினியரிங் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பசங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. யாரெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கட் ஆஃப், அதாவது டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக, அதாவது வந்து இதில் ரொம்ப முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ இல்லை டிக்ரீஸ் ஆகுமோ, சரியா? ஆனால் ரொம்ப முக்கியமாக இந்த வருஷம் அதாவது ஃபிசிக்ஸில் சென்டம் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 105 பேர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா சென்டம் எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்தவங்க எடுத்திங்கன்னா 632 பேர் தான் சென்டம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பயாலஜியில் 784 பேர், மேக்ஸில் 732 பேர் மட்டும் தான் சென்டம் எடுத்திருக்காங்க. இல்லை ரொம்ப முக்கியமாக 200 அவுட் ஆஃப் 200 ரொம்ப ரொம்ப குறைவாயிரும். ஏன்னா ஃபிசிக்ஸில் வெறும் 105 மெம்பர்ஸ் மட்டும்தான், சரியா? வெறும் 105 பேர் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்காங்க. இதில் இந்த 105 பேருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பக்கம் தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து பேராமெடிக்கல் போகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பக்கம் போகலாம், இல்லை நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போகலாம், இல்லை ஃபார்ம் டி போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் போகலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வராங்கன்னு வச்சுக்கோம், சரியா? 105 பேர்த்துல ஒரு 50 பேர் வந்து இன்ஜினியரிங் பக்கம் வராங்க அப்படின்னா அந்த 50 பேர்த்துலையுமே அவங்க வந்து கெமிஸ்ட்ரிலையும் மேக்ஸ்லையும் சென்டம் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அப்போ 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்து ரேங்க் லிஸ்ட்டில் வரவங்களே வெறும் 30 பேர்லேருந்து 35 பேர் தான் இருக்க போகிறாங்க, சரியா? அப்போ எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையும் பாருங்கள். நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது ஹை ரேஞ்ச் கட் ஆஃப் வந்து குறையுது. ஆனால் ஒரு காலேஜ் வந்து இடையில இல்லை, எஸ்எஸ்என் காலேஜ் வந்து இடையில இல்லை. ஆனால் ஸ்டூடெண்ட்டோட அந்த ஆவரேஜ் ரேஷியோ இருக்குது பாருங்கள். அதாவது அந்த 180லேருந்து 195 வரைக்கும் இந்த ரேஷியோவில் நிறைய பசங்க இருக்காங்க, சரியா? இந்த பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருக்கிறாங்க. அதனால இப்போ நீங்கள் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் ஒரு காலேஜை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காலேஜோட கட் ஆஃப் தேடி போகிறீங்கல்ல, அந்த கட் ஆஃப்லேருந்து கண்டிப்பாக 1லேருந்து 2, 3, சரியா? இந்த மார்க் வந்து குறைஞ்சு வர்றதுக்கே வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது, சரியா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸோட மார்க், சரியா? நிறைய பசங்க வந்து மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபிசிக்ஸில் மார்க் வந்து குறைவாக தான் எடுத்திருக்காங்க, சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்து 13th இல்லை 14th வரப்போகுது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே வருவாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி பேப்பர் வந்து அவங்களுக்கு சில பேப்பர் வந்து கடினமாக தான் இருந்துச்சு. அப்போ அவங்க எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ரெண்டையுமே வச்சு பார்த்து, ஏற்கனவே வந்து அவங்களுக்கு எல்லா பேப்பருமே ஈஸியாலாம் இல்லை, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேப்பர் வந்து கடினமாக தான் இருந்துச்சு, சரியா? அப்போ அதுலேயுமே வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வர்றது கொஞ்சம் குறைவாக தான் வரப்போகுது, சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க், சரியா? அதாவது டிஎன்இஏ வெப்சைட்டில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் என்ன க்ளோசிங் கட் ஆஃப் ஆயிருக்கோ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க்ஸ் ஆகுது என்னாச்சு பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹை ரேஞ்ச் காலேஜ், அதாவது முக்கியமாக டயர் 1 காலேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அது எப்பயும் போல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ 3 மார்க் குறைஞ்சிடும், 197 கிடைக்குமா சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ள வரலாம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மிடில் ஒரு ஆவரேஜான காலேஜ், சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கோர்ஸ் இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் என்னென்னா கண்டிப்பாக குறையிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது, சரியா? அதனால் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து குறையும். உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல நம்ம நம்பர் பார்த்துருப்பீங்க, எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.